சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவித்திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை இணையவழி வகுப்புகள் இணையவழி கூட்டுத்தவங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். உலகம் முழுவதும் உள்ள மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள் தவ மையங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்களும் அவரது அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் வீரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழைவாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்கள் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். வாழ்க வளமுடன். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல்நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து சினம் எழாத மனம் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி அமுதா நமச்சிவாயம் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா கிளியரா இருக்கா? கேக்குதுமா, கிளியரா இருக்கு. கண்ணு கண்ணி பண்ணுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே குருவே நமக்குள் சூக்மமாக நிறைந்து இருப்பாராக. இன்று அருமையானதொரு துரியதவம் ஏற்றிய பேராசிரியர் சந்திரன் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். தொடருங்க. வாழ்க வளமுடன். என் தாய் தந்தையை வணங்கி என்னை சீரிய முறையில் வழிநடத்தி செல்லும் அன்னை பிரம்மகுட்டி அம்மா அவர்களையும் வாழ்த்தி வணங்குகிறேன். இணைப்பில் இணைந்துள்ள இருபால் மெய்யன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும்.
குன்றின் விளக்காய் குன்றா மணியாய் குறையில்லா மானிடராய் குருவே நின்னை வையம் உள்ளவரை வாழ்த்தி வணங்குகிறேன். சினம் எழாத மனம் என்னும் இன்றைய சிந்தனையை நம் குரு அவர்களின் கவியோடு துவங்குவோம். சினம் கவலை எனும் இரண்டும் மனித வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும். உணர்ந்து கொள்வீர், உணர்ந்து கொள்வீர். மனவலிவும் உடல் வலிவும் முயற்சி மற்றும் மதிநுட்பம் ஆராய்ச்சி குலைந்து போகும். தினம் சிறிது நேரம் இதற்கென ஒதுக்கி சிந்தித்து சீர்திருத்த இவ்விரண்டினமும் இனி என்னிடத்து எழாமல் காப்பேன், என்னிடத்து எழாமல் காப்பேன் என்று பலமுறை கூற வெற்றி கிட்டும் என அருமையாக ஞான களஞ்சியத்தில் சுவாமிஜி அவர்கள் பதிவிட்டு உள்ளார்கள். சினம் எழாத மனமும் அதனால் நம் மனமும் உடலும் அடையும் பலனையும் சிறப்பினையும் சிறிது நேரம் நாம் ஆராய்ந்து உணர்வோம். கர்வப்படுபவன் கடவுளை இழக்கிறான், பொறாமைப்படுபவன் நண்பனை இழக்கிறான், கோபப்படுபவன் தன்னையே இழக்கிறான். இது ஒரு அருமையான வாசகம் அல்லவா? சீரமைக்கப்படாத ஆசை செயலாகாமல் தடைப்படும் போது அத்தடையை நீக்க எழும் ஒரு ஆர்வமே சினம் என்றும் அது ஒரு உணர்ச்சி வயப்பட்ட பகை உணர்வே ஆகும்னு நம்ம சுவாமிஜி சொல்றாங்க. மனிதனுக்கு மட்டுமா கோபம் வருகிறது? இல்லை இல்லை. கோபம் என்பது 2 முதல் 5 அறிவிடமிருந்து பெற்ற பதிவுகள் வித்து வழியாக தொடங்குகின்றன. கருவழியே உருவ அமைப்பு தொடர்ந்து வருவது போல கோபமும் கருவழியே தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது என நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. சினத்தை பொருளென்று கொண்டவம் கேடு, நிலத்தரைத்தான் கைப்பிழையாதற்று. சினத்தை தவிர்த்தல் என்பதே மனித குலத்திற்கு மிக மிக அவசியம் என்று மகரிஷி அவர்கள் ஆணித்தரமாக வலியுறுத்தி கூறியுள்ளார்கள். தன்னையும் கெடுத்து, அதாவது பிறரையும் கெடுத்து தற்காலத்திலும் துன்பம் உண்டாக்கி பின்னும் துன்பத்தை நீடிக்க செய்யும் ஒரு உணர்ச்சி வயப்பட்ட பகை உணர்வே சினமாகும் என்று ரொம்ப ஸ்ட்ராங்கா சுவாமிஜி அவர்கள் கூறியிருக்காங்க. தத்துவஞானி பிளாட்டோ என்ன சொல்றாருன்னா, இறைவன் எப்போதுமே நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார் என்ற உணர்வு நம்மிடத்தில் இருந்தால் பிறர் மீது கோபம் கொள்ளாமல் நாம் இருப்போம் என்கிறார்கள். ஏன்னா நாம யாருமே பார்க்கல, நம்ம செய்யற தப்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டோ அல்லது நம்மளை ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களோ, நம்மளை விட குறைவாங்கள்ட்ட நம்ம கோபத்தை காட்டிடும். எல்லா பக்கமும் எங்கும் நிக்கமர நிறைந்திருப்பவர் இறைவன். அப்ப அவர் நம்மளை கண்காணிச்சிட்டு இருக்காருங்கிறத தத்துவஞானி பிளாட்டோ அவர்கள் நமக்கு வலியுறுத்தி கூறுறாங்க. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கல் தன்னையே கொள்ளும் சினம். சினம் என்பது சினம் கொள்பவனையே அழித்து விடும் என திருக்குறள் நம் அனைவருக்கும் எச்சரித்து கூறுகிறது. ஒரு கவனக்குறைவான வார்த்தை சர்ச்சையில் முடியும். ஒரு கடுமையான வார்த்தை வாழ்க்கையே முறிக்கும். ஒரு கசப்பான வார்த்தை வெறுப்பை வளர்க்கும். இது அவசியமா? சற்று சிந்திப்போமே என நாம் சிந்தித்து சினம் எழாத மனதை நம்முடையதாக்குவோமே. ஒரு முறை நபிகள் நாயகம் தோழர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறார். அப்பொழுது தன் நண்பர்களை பார்த்து, நீங்கள் யாரை மாவீரன் என்று சொல்வீர்கள் என்று விளையாட்டாக கேட்கிறார். ஆனால் அந்த நண்பர்கள் அனைவரும் என்ன சொல்றாங்கன்னா, எவன் எவராலும் வீழ்த்த முடியாதவனாக பலசாலியாக திகழ்கிறானோ அவனே மாவீரன் என்றனர். உடனே நபிகள் நாயகம், வீரவென்பது அதுவல்லப்பா, எது என்று பாருங்கள். யார் கோபத்தில் தன்னை கட்டுப்படுத்தி அமைதியாக கோபத்துக்கு தன்னை ஆட்படுத்தாமல் இருக்கிறார்களோ அவர்களே மாவீரன் என்று ஸ்ட்ராங்கா வலியுறுத்தி சொல்றாங்க. அனைவரும் அந்த நண்பர்கள் அனைவரும் திகைத்து போய் கேட்க, என்ன சொல்றீங்க இப்படி? அதுதான் உண்மை என்று சொல்லிவிட்டார். கோபத்தில் சுரக்கும் ஹார்மோன்கள் இதயத்தை படபடப்பாக்கி வாழ்நாளை குறைத்து விடுகிறது. இது அறிவியல் உண்மை.
ஒருவருக்கு கோபம் வருகிறது, நான் கோபமாக இருக்கிறேன் என்றால் அவர் வேறா? கோபம் வேறா? சற்று சிந்திப்போமே. அவரே கோபமாக மாறுகிறார். அவரது நிலையில் மாறுதல் அடைகிறார் என்பதுதான் பொருள். கோபம் இருக்கும் பொழுது அறிவென்பது ஆராய்ச்சி நிலையில், விழிப்பு நிலையில் இல்லை. அறிவால் ஆராய புகுந்தால் கோபம் என்பது இல்லை. கூர்ந்து நோக்கினால் அவரே கோபமாக இருக்கிறார் என்பது உண்மையாகிறதுன்னு சுவாமிஜி சொல்றாங்க. அதாவது குடும்பங்களில் ஒவ்வொருவரும் படிக்கக்கூடிய முதல் பாடம் மற்றும் வெற்றி பாடம் எதுன்னு பாக்குறீங்களா? கோபப்படாமல் இருப்பதே. ஏனென்றால் குடும்பம் தான் ஒரு பல்கலைக்கழகம். குடும்பம் ஒரு கோயிலாக இருக்க வேண்டும் என்றால் கோபப்படாத தலைவனும் தலைவியும் அங்கு இருக்க வேண்டும். அதாவது நம்முடைய தேசத்தின் அச்சாணியாக விளங்குகின்றதே குடும்பம்தான். குடும்பம் என்னும் கோட்டையை துளைப்பது எது என்று பார்க்கிறீர்கள்? கோபம் என்ற குண்டுகள் தான். கோபத்தோடு எழும் எவனும் நட்டத்தோடு தான் அமர்வான் என்பது வாழ்க்கை கற்றுத்தரும் அனுபவம் என்கிறார்கள் தத்துவ ஞானிகள் அனைவருமே. ஒரு குடும்பத்தில் கணவரோ மனைவியோ கோபம் கொள்ளும்போது மற்றொருவர் விட்டு கொடுப்பது மேலானது. அவ்வாறு விட்டு கொடுப்பதால் அடங்கி போய்விட்டோம் என்று அர்த்தம் இல்லை, அல்லது இழிவும் அல்ல. மனதில் சினம் எழாமல் இருக்க மனதை அடக்க கற்றுக்கொண்டேன் என்னும் அது உயர்நிலை ஆகும். விட்டு கொடுத்து அமைதியாக யார் செல்கிறார்களோ அவர்களே அறிவாளி என்று நம் குரு அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது யாரிடத்தில் நம்ம கோபம் வரும்னு பார்த்தா, நெருங்கிய நண்பர்களிடத்திலே, சுற்றத்தாரிடத்திலே, நம்மோடு அன்பு கொண்டு நமது நலனுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் இருப்பவர்களிடத்தில் தான் நமக்கு அதிகமாக அடிக்கடி சினம் வருவதை நாம் அனைவரும் பார்க்கிறோம்னு சொல்றாங்க சுவாமிஜி. சுவாமிஜி குடும்பத்தில் நடந்த ஒரு சின்ன நிகழ்வு. நல்ல குளிர்காலம், அதாவது நல்ல வின்டர் சீசன். அதிகாலை அருள் தந்தை அவர்கள் நீராடுவது வழக்கம். அவ்வாறு ஒரு நாள் நீராடும் போது தண்ணீர் மிகவும் ஜில்லுன்னு இருந்துச்சாம். அதாவது ரொம்ப குளிர்ந்து. அவர் அதனால உடல்ல என்ன பண்ணிருக்காங்க சுவாமிஜி, கொஞ்சம் கொஞ்சமா சிறிதா நீரை ஊற்றி கொண்டு இருந்திருக்கிறாங்க. அவரு துணைவியார் லட்சுமி அம்மா அவர்கள் அதை பார்த்து கொண்டே இருந்து டக்குன்னு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த ஜில் தண்ணீரை முழுவதையுமே அருள் தந்தை மீது ஊற்றிவிட்டார். அப்போது லட்சுமி அம்மா அவர்களை அருள் தந்தை அவர்கள் கடுமையாக திட்டிவிட்டார். அம்மா அழுது கொண்டே செல்லும் போது சினம் ஏற்பட்டது தவறு என அந்த இடத்திலேயே நம் அருள் தந்தை அவர்கள் உணர்ந்தார்கள். இரண்டாவது நிகழ்வுன்னு பார்த்தா, நம் குரு அவரிடம் கல்வி கற்க, அதாவது டியூஷன் படிக்க வந்த மாணவன் சரியாக படிக்கவில்லை என்பதற்காக அந்த சிறுவனிடம் கடுமையாக நடந்து கொண்டாராம். இந்த 2 இன்சிடென்ட்டுக்கு பின் சுவாமிஜி அவர்கள் சினம் கொள்வதே இல்லை. ஏன்னா அவங்க ஆழமா உணர்ந்துட்டாங்க. உடனே சுவாமிஜி ஆராய்ச்சியில் இறங்கி விட்டார். ஆழ்ந்த ஆராய்ச்சி செய்து சினம் தவிர்த்தல் பயிற்சியை மிக அழகாக எளிமையாக நமக்கு வடிவமைத்து கொடுத்துள்ளார். அதாவது குடும்பத்தில் உள்ள அனைவருமே தங்கள் இதயங்களை மலராக வைத்துக் கொண்டார். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளும் நறுமணமாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனித குலம் அமைதியாக வாழ சினம் எழாத மனம் அவசியம் ஆகும். அதற்கு நாம் குரு மகான் அவர்கள் அகத்தாய்வு பயிற்சி, அகத்தவம் பயிற்சி, மௌன நோன்பு பயிற்சி என அழகாக வடிவமைத்து கொடுத்துள்ளார். சுவாமிஜி என்ன சொல்றாங்கன்னா, மௌனம் இறைவனின் மொழி என்றும், நாம் பேசாது இருக்கும் பொழுது இறைவன் நம்முள் பேசுவார் என்றும், அதாவது சினம் எழாமல் இருக்க பொறுமையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்கிறார். பொறுமையாக நிதானமாக செயல்பட நாம் தினந்தோறும் அகத்தவம் அகத்தாய்வு செய்து நம் மன அலைச்சூழலை குறைத்து செயல்பட வேண்டும். அவ்வாறு முயற்சி செய்யும் பொழுது அது நல்ல ஒரு பலனை கிடைக்கும். மௌன பயிற்சியான மட்டும்தான் நாம் திருத்தம் பெற முடியும் என்பது நிதர்சனம். சினம் தோன்ற பல காரணிகள், எவ்வளோ காரணங்கள் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். அதுல சில காரணிகளை மட்டும் பார்ப்போம். இயலாமை, அற்றாமை, தனிமை, வெறுமை, தாழ்வு மனப்பான்மை, ஏமாற்றம், கழிவிரக்கம், புறக்கணிப்பு, மன அழுத்தம் என இவை அனைத்தும் சினம் ஏற்படுவதற்கு சாதகமான காரணிகள் தானே. அதை நாம் சற்று விலக்கி இருக்க முயற்சி செய்ய வேண்டும்.
கோபத்தை நாம் கையாள வேண்டும். அது நம்மை கையாள அனுமதிக்க கூடாது. இதைத்தான் ஆறுவது சினம் என்கிறார் அவ்வை பிராட்டி. ஆறுவது என்பது வெம்மையிலிருந்து குளிர்ந்த தன்மைக்கு கொண்டு வருவதாகும். எதிர்பாராத சந்தர்ப்பங்களில் கோபம் வந்தால் நமது அணுகுமுறையை மாற்றி அதை ஆக்கப்பூர்வமாக மாற்ற வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மனதை சினம் எழாத மனநிலையில் வைத்து பழக வேண்டும். அவ்வாறு செய்யும் போது உடல் நலம் சீராகிறது, உறவுகளும் வலுவடைகிறது, எண்ணமும் உயர்வடைகிறது. அன்பை அதிகமாகவும் கோபங்களை கஞ்சத்தனமாகவும் மன்னித்தலை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொண்டால் நாமும் நம் சுற்றி உள்ள அகில உலகமும் அமைதி பெறும் என்பதுதானே உண்மை. இது என்னுடைய அன்பான பணிவான கருத்தும் கூட. இதை வலியுறுத்திய மாசற்ற கொள்கை மனதில் எழுந்தால் ஈசனை காட்டும் உடம்பு என்கிறார் அவ்வை பிராட்டி. இதையே பொறை உடைமை என்று ஐயன் வள்ளுவர் கூறுகிறார். நெருங்கிய நண்பர்கள், அதாவது நெருங்கிய நண்பர்களிடத்தில் தான் நம்ம கோவம் வரும். அங்கதான் நம்ம வந்து இந்த பயிற்சியை கடைபிடிக்கணும். அப்ப நம்மளை பார்த்தா நம்ம மனவளக்கலை பயிற்சி பெற்றவர்கள்ங்கிறத உணர்ந்து கொள்ளக்கூடிய, பரவாயில்ல நம்ம சார்ந்து போவோம், நம்ம தாழ்ந்து போவோம். அப்பதான் நம்ம மனவளக்கலைக்குள்ள வந்ததுக்கே ஒரு அர்த்தம். ஒரு உதாரணம்னு பாத்தீங்கன்னா, கொதிக்கலனில் தண்ணீரை கொதிக்கும் போது கீழே என்ன இருக்க நெருப்பை நம்ம என்ன செய்யலாம்? அகற்றி விட்டோம்னா என்ன ஆகும்? அமைதியாயிடும். அது போலதான் சினம் எழாத மனத்தை என்ன செய்ய வேண்டும்? மனதில் வெறுப்பை அகற்றிவிட வேண்டும். வெறுப்பை அகற்றிவிட்டால் மனம் அமைதியடையும். இந்த ஒரு எக்ஸாம்பிளே நமக்கு உதாரணமா, அந்த நெருப்பு என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா நம்ம நிறுத்தணும்னா அணைஞ்சிருது. அதே போல நாம வெறுப்பை அகற்றிவிட்டால் யாரு மேலும் வெறுப்பு வரக்கூடாது. அப்ப வெறுப்பு இல்லாத இடத்தில் என்ன வரும்? அமைதிதான் வரும். சினம் அருமிடத்தில் தான் ஞானம் தோன்றும். அருள் துறைக்கு, அதாவது ஆன்மீகத்திற்கு சினமானது நேர் எதிர்நிலை என்கிறார் சுவாமிஜி அவர்கள். சினம் மாண்டு போக அருள் சேர்ந்தார் திருப்பத்தற்கெல்லாம் என்று பத்திரிகிரியார் இயங்குகிறார். அருளா தான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், சினம் காமம் அடையாமை வேண்டும் என்று வேண்டினாராம் வள்ளல் பெருமான். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. தன்னை அறிவதும் ஒரு வகை பயிற்சி, அது ஒரு முயற்சி என்று திருமந்திரம் நமக்கு கூறுகிறது. அதாவது வள்ளல் அகவல தினந்தோறும் நம்ம படிக்கும் போது நம்மளை அறியாமையே நம்ம மனசு அமைதி பெறும். அப்ப நம்ம சினம் எழுவதை பயிற்சி தவிர்க்கிறதுக்கு அது ஒரு சிறந்த பயிற்சி தான். சினம் கொண்ட ஒருவர் தனக்கு தீங்கு செய்தால் அவர் மீது உண்மையிலேயே இரக்கம் கொண்டு அவரை நாம் வாழ்த்த வேண்டும். அவருக்கு எந்த முறையில் நலம் செய்ய வேண்டுமோ அந்த வகையில் நாம் நலம் செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் செயல் பதிவுகள் உள்ளடங்கி உள்ளன. துன்பம் சிறிதாக இருக்கட்டும் அல்லது பெரிய அளவிலோ இருக்கட்டும், விளைந்தே ஆகும் பதிவு. வெளியே வர வேண்டும் அல்லவா? இது இயற்கை நியதி. இதை உணர்ந்து துன்பம் தந்தவரை வாழ்த்த வேண்டும் என்று, அது கருணையோடு வாழ்த்த வேண்டும் என்று நம் சுவாமிஜி அவர்கள் ஆணித்தரமாக கூறுகிறார். எல்லாத்தையும் சாதாரணமா வாழ்த்துறோம். எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்கள் மனம் திருந்தி வாழ என்ன சொல்றான்? கருணையோடு வாழ்த்தணுங்கிறாங்க. மனத்து விளக்கினை மாண்பட ஏற்றி சினத்து விளக்கினை செல்ல நெருங்கினால் மனமானது மாயா விளக்காய் மாறும் என திருமந்திரம் கூறுகிறது. சினம் எழும்போது உடனே எதிர்வினை ஆற்றுவதை தவிர்த்து ஆழ்ந்த சுவாசம் எடுக்க வேண்டும். எதிர்மறை எண்ணங்களை நேர்மறையாய் மாற்ற தற்சோதனை செய்து பழக வேண்டும் என்கிறார் நம் குருபிரான் அவர்கள். சினம் எழாமல் பார்த்து கொள்வது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் என்ன செயல் செய்யலாம்னா, தர்மம் செய்யலாம், தொண்டு புரியலாம், அறச்செயல் செய்தல், சேவைகள் பல செய்தல் போன்ற நல்ல செயல்களில் ஈடுபட்டு நம் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள பழகிக் கொள்ளலாம். நம் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செயல்களில் நாம் ஈடுபட முயற்சி செய்ய வேண்டும். மற்றவர்கள் செய்யும் தவறுகளை என்ன செய்யக்கூடாது? பெரிதுபடுத்தக் கூடாது, குறை காணவும் கூடாது.
பொறுமையுடன் அனுசரித்து அவர்களின் கருத்துக்கு மதிப்பளிக்க பழகிக்கொள்ள வேண்டும். அதுவே நமக்கும் சமுதாயத்திற்கும் நன்மையை விளைவிக்கும். பெரிய பெரிய கூட்டு குடும்பத்திலலாம் அந்த காலத்துல வாழ்ந்திருக்காங்க. கருத்து வேறுபாடே இல்லாம தான் வாழ்ந்திருக்காங்க. இப்பதான் இருக்க பிள்ளைங்கள்ட்ட சின்ன சின்ன பிள்ளைங்கள்ட்டயும் கோவம் வருது. அதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு இருக்க ஃபுட் ஸ்டைல் கூட அது ஒரு காரணமா இருக்கு. அந்த டக்குனு அக்செப்ட் பண்ணக்கூடிய மனசு இல்லாதான். இப்ப பயிற்சி ஒண்ணுதான் நம்மளைய திருத்தம் பெற முடியும். உதாரணம்னு பார்த்தோம்னா, நமது அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு சினமே எழா. கலாம் ஐயா அவர்கள் மதங்களை கடந்து மனிதம் போற்றியவர். சக மனிதனை மனிதராக நேசித்தவர். கலாம் ஐயா கூறியது, மனித நேயம் ஒன்றே மகுடத்தை சூடும், மதங்களை கடக்கும் என்கிறார். மனித நேயம் ஒன்றே மகுடத்தை சூடும், மதங்களை கடக்கும் என்கிறார். ஐயா அவர்களுக்கு புகழ் அவரை சேர்ந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் உண்மை, நேர்மை, நெறியான வாழ்க்கை என மூன்றிலும் வேற்றுமையின்றி வாழ விளைந்தவர். இதனே அவரின் புகழுக்கு காரணமாக அமைந்தது. வாழ்க்கையில் இந்த 2 விஷயங்களை மட்டும் தேடி அலையக்கூடாது நாம். என்னன்னு பார்க்கிறீங்களா? அளவுக்கு மீறிய தேவையற்ற பணம், தேவையில்லாத இடத்தில் சினம், எண்ணங்களின் வாழ்விடமே மனம், உணர்ச்சிகளின் முடிவிடமே சினம். இதை குறைக்க நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, தியானம் செய்யலாம், மந்திரங்கள் உச்சரிக்கலாம், கடந்த கால அனுபவங்களை சிந்தித்து அவற்றிலிருந்தும் கற்று நலம் பெறலாம். அதாவது சினத்தை குறைக்க இந்த மாதிரி செயல்பாடுகள்ல நம்ம ஈடுபடலாம். அமைதியான இடத்தில் அமர்ந்து கண்களை மூடி நம் சுவாசத்தில் கவனம் செலுத்தி நம் மனதை அமைதிப்படுத்தலாம். நம் எண்ணங்களை பதிவு செய்ய ஜர்னலிங் செய்து பிரதிபலிப்பு பயிற்சி செய்வதால் சினம் எழாமல் நம்மை நாம் காத்துக் கொள்ளலாம். சரியான நேரங்களில் உறங்குவது, எழுந்து கொள்வது, நமக்கு பிடித்த இசை கேட்பது, நல்ல திரைப்படங்கள் பார்ப்பது, சான்றோர்கள் சொற்பொழிவு கேட்பது, புத்தகம் வாசித்தது, உடற்பயிற்சி, யோகாசனங்கள் செய்வது நம்மை சினம் எழாமல் காத்துக் கொள்ளலாம். ஞானிகளின் சுயசரிதை புத்தகங்களை படிக்கும் பழக்கத்தை மேற்கொள்வது மிகுந்த பலனை கொடுக்கும். சினம் எழ காரணமானவரிடமிருந்து அந்த நபரிடமிருந்து விலகி நின்று அவர்களை நாம் வாழ்த்து கூறி அவர்களையும் மாற்றலாம். இதனால் வார்த்தைகளில் என்ன நிதானமும், மனதில் மனிதாபிமானமும், அன்பும் இருந்து எதையும் எதிர்பாராமல் வந்ததை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் நமக்குள் நிலைத்துவிடும் என்கிறார் நம் அருட்தந்தை அவர்கள். ஒரு மிக சிறிய ஒரு கதை ஒன்றை பார்ப்போம். கண்ணனூர் என்னும் ஒரு கிராமத்தில் ராமலிங்கம், ராமாயி என்னும் தம்பதியர் வாழ்ந்து வந்தார்கள். எனது பாரத்தை குறைக்க ஆண் குழந்தை வேண்டும் என்றும் ராமலிங்கம் கேட்கிறார். ராமாயி அம்மா அவர்கள், என் பளுவை குறைக்க ஒரு பெண் குழந்தையாவது வேண்டும் என்று கடவுள்கிட்ட வேண்டிக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் இந்த நிலையில் வேண்டிக் கொண்டிருக்கையில் இறைவன் அவர்களுக்கு 5 ஆண் குழந்தைகளை கொடுத்துட்டார். அவர்களுக்கு ஒரு சிறு நிலப்பகுதி தான் இருக்கிறது. அதில் அவர்கள் பாடுபட்டு 5 பிள்ளைகளையும் வளர்த்து வந்தார்கள். 4 மகன்கள் அப்பாவுடன் வயலில் வேலை செய்துவிட்டு பின் பள்ளிக்கு செல்வார்கள். நன்றாகவும் படிப்பார்கள். 3வது மகன் முருகேஷ் மட்டும் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டான். முருகேஷ் பள்ளியில் படிப்பை விட்டுவிட்டு விளையாடுவதிலும் மற்ற குழந்தைகளிடம் வம்பு செய்து கொண்டு அடிக்கடி பிரச்சனையை கொண்டு வருவான். வீட்டிற்கு அருகாமையில் விளையாடும் பிள்ளைகளிடமும் வம்புகளை இழுத்துக் கொண்டு வந்து விடுவான். ஆனாலும் முருகேஷின் தாய், தந்தை இருவருமே அவன் மீது சினம் கொள்ளாமல் பொறுமையாக வழிநடத்தி சென்றார்கள். பள்ளியில் முருகேஷ் செய்யும் கோபமான செயல்களுக்கு அவனின் தந்தை அடிக்கடி பள்ளி செல்ல வேண்டி இருந்தது. ஆனாலும் அவன் மீது சினம் எழாமல் அன்பும் கருணையுடனே அவனை வழிநடத்தி சென்றார். பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோரை அழைத்து அவனின் கோபமான செயல்களை கூறுவார்கள். அப்போது அவன் தந்தை, என் மகனை மன்னித்து விடுங்கள் என்று இவரே அவனின் அனைத்து செயல்களுக்கும் அடிக்கடி சென்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். தவறும் தெரியும், நம்ம மன்னிப்பு கேட்க கூடாதுன்னு. இருந்தாலும் அவருடைய காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, தண்டிப்பதில் அவளுக்கு விருப்பம் இல்லை. அது மட்டும் இல்ல, அவன் படிப்பு, பள்ளியை விட்டு நிறுத்திவிட்டால் அந்த பையனோட கல்வி பாதிக்கும், மகனோட கல்வி பாதிக்கும் என்பதால் அவன் ஆசிரியர்கள்ட்ட இவரே மன்னிப்பு கேட்க நம்ம மகன் மாறுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அவருக்கு இருந்துச்சு.
இப்படியே பார்த்துட்டு இருக்க திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை வருது. இவனை எப்படியாவது நம்ம மாற்ற வேண்டும் என்று ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறாரு. என்னன்னு பார்த்தா, ஒரு நாள் அவன் அப்பா அவனை அழைத்து, முருகேசனிடம், "உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்பான்னு?" கேட்கிறாரு. "எனக்கு முருகரை பிடிக்கும்" என்றான் அவன் தந்தையிடம். அப்போது அவன் அப்பா என்ன சொன்னார்ன்னு பார்த்தா, "உனக்கு கோபம் எழும்போதெல்லாம் நீ என்ன செய்யணும் தெரியுமா? முருகர் பெயரையே கூறிக்கொண்டே இரு" என்று சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. இதையே என்ன பண்ணிட்டான், ஏன் அப்பா அப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு, அதை சங்கல்பமாகவே அவன் என்ன பண்ணிட்டான், சொல்ல ஆரம்பிச்சுட்டான். முருகேசுக்கு எப்பல்லாம் கோபம் வருதோ, அப்பல்லாம் முருகா, முருகா, முருகான்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஒரு கட்டத்துல ஒரு முருகேசுக்கு நாளடைவில் என்ன ஏற்படுதுன்னா, சினமே நின்று விட்டது. சின்ன சின்னதா சொல்லி, சொல்லி, சொல்லி கொஞ்ச நாள் சொல்லும் பொழுதே, அந்த சினம் எழுவது முற்றிலும் நின்று விட்டது. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு, "நீ நல்ல விஷயத்தையே பண்ணு. அப்பா எல்லாரையும் வாழ்த்து, எல்லார்கிட்டயும் நல்லா பழகுன்னு" அவங்க அப்பா அவன பாராட்டி சொல்லிட்டாரு. பள்ளியில என்ன பண்ணிட்டாங்க, முருகேசன் கோபத்தை குறைக்க அவன் வகுப்பு ஆசிரியர் அவனுக்கு வகுப்பறை செயல்பாடுகளை கொடுத்து, வகுப்பில் பொறுப்புகளையும் கொடுத்து, அவன் சினம் எழாமல் பார்த்துக் கொண்டார்கள். பொறுப்பு கொடுக்கும்போது அவன் தானே லீடர்ஷிப் ஆயிடுறான். அந்த மாரி அவங்க அத ட்ரீட் பண்ணாங்க. ஒரு கிராமத்தில் வாழ்ந்த விவசாயி தம்பதியினர் பொறுமையும் சாந்த குணமும் அவர்களின் மகனை முழுமையாக திருத்த முடிந்தது. தம்பதியர் ராமலிங்கம், ராமாய் இருவருமே 5 மகன்களையும் நன்கு கல்வி கற்க செய்தது மட்டுமின்றி, நல்ல உழைப்பாளியாகவும், அன்பும் கருணையும் கொண்டவர்களாக சமுதாயத்திற்கு தந்துள்ளார்கள் என்றால் மிகையாகாது. சுவாமிஜி என்ன சொல்றார்னா, பெற்றோரின் நகல்தான் பிள்ளைகள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். ரோல் மாடலாக. பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் கோபம் கொள்ளாமல், சண்டை போட்டுக் கொள்ளாமல் இருந்தால், அந்த குழந்தைகள் அமைதியான சூழலில் வளர்ந்து பழகிக் கொள்வார்கள். அதனால்தான் கோபத்தில் எந்த முடிவுகளையும் எடுக்கக்கூடாது என்று சான்றோர் நமக்கு தெளிவாக விளக்கியுள்ளார்கள். ஒரு வெற்றிகரமான தலைவனுக்கு அடிப்படை தேவை பொது அறிவோ, செல்வமோ இல்லை. சினம் எழாமல் இருப்பதே முக்கிய தகுதி என்று உலக சுகாதார நிறுவனம் சொல்கிறது. 24 ஆண்டுகள் ஒரு ஆய்வை நடத்தி, இதில் தலைமை பொறுப்பில் உள்ளவர்களுக்கு பொது அறிவு என்று சொல்லப்படும் ஐக்யூ 20% இருந்தாலே போதுமாம். ஈக்யூ எனப்படும் வாழ்வியல் கல்விதான் 80% தேவை என்று தெரிவிக்கிறது. ஆகவே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, சீட்டுக்கட்டு மாளிகை சிறு காட்டு சற்றென்று சரித்துவிட்டு செல்வது போல் நம் மொத்த மகிழ்ச்சியையும் சினம் என்னும் பெருங்காற்று தோன்றிய நொடியில் உடைத்துவிடும் என்கிறார் அறிஞர் பெருமக்கள். சினம் இன்றி வாழ்வில் வெற்றி பெற தக்க பயிற்சியே நம் மனவளக்கலை பயிற்சி என்று சொன்னால் மிகையாகாது. அருட்தந்தை வழங்கியுள்ள அகத்தாய்வு பயிற்சி மூலம் சினம் எழாமல் நம்மால் வாழ முடியும். நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளப்பிற. ஒருவருக்கு பகைவன் சினமே. பாதகமான சினத்தை மாற்றினால் சாதகமான மனம் உருவாகும். சினத்தால் வரும் தீமைகளை கூறிய வள்ளுவர், சினம் கொள்ளாமல் இருப்பதால் வரும் நன்மைகளையும் கூற தவறவில்லை. பெருங்குடையான் பேணான் வெகுளி அவனின் மருங்குடையார் மாநிலத்து இல். ஒருவன் தன் மனதாலும் வெகுளியை எண்ணாது இருப்பாரேயின் அவன் தான் இழைத்ததெல்லாம் பெறுவான் என வள்ளுவர் பெருந்தகை குறிப்பிடுகிறார். பயன் என்னும் இலக்கை நோக்கி பயணிக்கும் பொழுது பயனற்ற சினத்தை தவிர்ப்போமாக. தவம் செய்து மனதை செயல்களை அனைத்தையும் விழிப்பு நிலையில் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்வதால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் சினம் அழிந்து பொறுமையின் திருவுருவமாக நாம் திகழலாம் அல்லவா? சினம் எழாத மனம் பிரகாசமாக இருக்கும். யாருக்கும் எப்போதும் தீங்கு செய்வதில்லை என்ற எண்ணம் தோன்றிவிட்டால் மனம் சினமெழாமல் அமைதி பெறும். சினம் எழாத மனம் ஏன் அவசியம் என்றால், அதுதான் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உதவும். அமைதியான மனம் மகிழ்ச்சியான மற்றும் நிறைவான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். அமைதியான மனப்பான்மை நல் உறவுகளை வளர்க்கும். இதுதான் உண்மை. ஒரு சிறு கவியோடு நிறைவு செய்வோம். மலர்கள் செடிகளுக்கு அழகு, மலர்ந்த முகம் மனிதனுக்கு அழகு, கோபமற்ற புன்னகை இதயத்திற்கு அழகு, நிலையான இன்பம் வாழ்க்கைக்கு அழகு. நம் குரு அவர்கள் வழிகாட்டி கொடுத்த இரண்டொழுக்க பண்பாட்டை கடைபிடித்து
அந்நிலையான இன்பத்தை அடைய சினம் எழாத மனதை நம்முடையதாக்குவோம் என கூறி இச்சிந்தனையை நிறைவு செய்கிறேன். குருவின் வழியில் நாம் அனைவரும் நடப்போம். வாய்ப்பு வழங்கிய அனைத்து வேதாத்திரி அன்பர்களுக்கும் இதுவரை செவிமடுத்த அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நிஜமாவே நீங்க கொண்டு போன விதத்தை பார்த்தா சுத்தமாவே உங்களுக்கு கோவம் வராது போல. ரொம்ப அருமையா இருந்துச்சு. கவி நம்ம குருவினுடைய கவி ஞானக்களஞ்சிய கவியில் ஆரம்பிச்சு ஓப்பனிங் பாருங்களேன். கருவப்படுவன் கடவுளை இழைக்கிறான், கோவப்படுவன் தன்னையே இழக்கிறான். நல்ல ஒரு வாசக லைன் அது. அதுபோல பேரறிவு பெருமக்கள் அறிஞர் பிளாட்டோ, திருக்குறள், நபிகள் நாயகம் நிறைய கோட்ஸு. பத்திரகிரியார், வள்ளல் பெருமான், திருமந்திரம், அதுபோல் நமது முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது, அது மாதிரி நிறைய நல்ல ப்ரிப்பரேஷன், நல்ல ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே போல அதாவது மகரிஷியினுடைய அகத்தாய்வு பயிற்சியில 3வது பயிற்சியாக சினந்தவத்தில் பயிற்சி எப்படி வந்து அது உதிச்சது, அது மகான் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் 2 சம்பவங்கள் தான் மெயின் ரீசன் அப்படிங்கிறது சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ ஒரு கதை வந்து ராமலிங்கம், ராமாயம்மா தான் பெற்றோருடைய 5 ஆண்கள் பிறந்து அதுல ஒரு குழந்தைய எப்படி வந்து அவங்க அப்பா வந்து சினமில்லாம வளர்த்து வந்தாருக்கு. ரூட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் யூஸ் பண்ண இது வந்து மன்னிப்பு அப்படிங்கிறது. நம்ம மகான் நிறைய இடங்கள்ல அதான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எப்படி பக்தி மார்க்கத்துல இந்த முருகப்பெருமானுடைய ஒரு நாமத்தை சொல்ற மாதிரி அந்த முருகாங்கிறது அந்த பையனையே வந்து கிளாஸ்லயும் சரி குடும்பத்திலயும் சரி நல்லபடியா ஒரு அமைதியான பையனா கொண்டு வந்ததுக்கு நல்ல சிறப்பான ஒரு கதையும் கூட. ரொம்ப சிறப்புமா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நன்றிகள். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சான்ற பெருமக்களே, இப்பொழுது நம்ம அதுக்கு அம்மா அவர்களுக்கு நமது நன்றிகளை வாழ்த்துக்களாக தெரிவித்து மகிழ்வோம். தவநிலை துரியம். நமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி அமுதா நமசிவாயம் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ்மை, ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். அடுத்து மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 6:25 மணிக்கு மாலை காயகல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை விருந்து, மாலை 7:30 மணி உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிறகு சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிறகு ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்குமை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மன மகிழ்வோடு இன்றைய நிகழ்வை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்த்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன்.